நானும் ஜெனி டீச்சரும் ராத்திரி ஃபுல்லா ஜாலியா இருந்தோம். இப்படிக்கு சின்னப்பதாஸ்ன்னு பள்ளிக்கூட சுவர்ல எழுதியிருக்கு. ஜெனி டீச்சர் இத பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. யார் இந்த சின்னப்பதாஸ்? அவ்வளோ பெரிய பொறுக்கியா? அப்படின்னு பார்த்தா, அவன் ஒருத்தவன் கைய வெட்டியிருக்கான். 10 பேர நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கான். 18 தடவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அவன் பொறுக்கி தான். ஆனாலும் இந்த ஜெனி டீச்சர் ஒரு தடவ சின்னப்பதாஸ ஓங்கி கன்னத்திலேயே அரைஞ்சு, உங்க அம்மாவ ஒழுங்கா பார்த்துக்கோ, பொறுக்கித்தனம் பண்ணாதன்னு சொன்னப்போ, இவன் 10 பேர அடிச்சவனா இருந்தாலும், அந்த ஜெனி மேல கைய கூட ஓங்கல. அந்த கையா ஜெனியை பத்தி தப்பா எழுதியிருக்க போது, அம்மா கிட்ட எப்படி பாசமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவ ஜெனி, அந்த அம்மாவை விட அதிகமான பாசம் வச்சிருக்கான் ஜெனி மேல. இதை நான் எழுதலைன்னு சொல்றதுக்காக ஜெனியை பார்க்க போறான். அவ சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. நாய் மாதிரி அந்த சர்ச் வாசல்ல வெயிட் பண்றான். அவளுக்காக வந்ததும் சொல்றான், டீச்சர் நான் எழுதலை, எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போவேன்ல, போலீஸ்ட்ட வேணா கேளுங்க, எனக்கு கை நாட்டு தான் வைக்க தெரியும்னு சொல்றான். அவ கொஞ்சமா சிரிச்சதும், அவன் நம்மளை மன்னிச்சிட்டான்னு சொல்லி ஒரு பச்சை குழந்தை மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு அவன் அங்கிருந்து துள்ளி குதிச்சு ஓடுறான். அம்மாவை நல்லா பாத்துக்க சொன்னாங்கல்ல. இவன் படிக்கல, அதனால சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இவன் டீச்சர் தானேன்னு. ஒரு நாள் இவங்க 2 பேரும் மலையில உட்காந்துருக்கும் போது, மலையில முருகன் இருப்பாரு, வெங்கடாஜலபதி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த மலை உச்சியில இருந்து இறங்கி ஓடுறான். அங்க நின்றுக்கிட்டு சொல்றான், நீங்களும் மலை மேல தானே இருக்கீங்க டீச்சர், நீங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்றான். அவ ஏற்கனவே மலை உச்சியில தான் இருக்கா. இதை கேட்டதும் இன்னும் உச்சிக்கு போயிட்டா. ஒரு பொறுக்கி பையன் ஒரு பொண்ணுக்காக மாறும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிரும்ல. இவ சொல்றா, இயேசுநாதர் ஆட்டுக்குட்டி அன்பா பாத்துக்கிற மாதிரி நாம பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி வந்தா நீ என்ன பாத்துப்பியான்னு கேட்கறா. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஜெனி பேசணுங்கிறதுக்காக சோறு தண்ணி சாப்பிடாம ஒத்த காலில் நின்னவன் இதை கேட்டதும் அவன் 2 காலும் தரையில நிக்குமா, இல்ல மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது. கட்டுத்தறி காலை ஒண்ணு கண்ணுக்குட்டியா மாறுது. அந்த நேரம் லாரன்ஸ்னு ஒருத்தவன் அமெரிக்கால இருந்து வரான். பெரிய பணக்காரன். அவன் அவன் ஜெனி கிட்ட பேசுறான். இவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இவன் பணக்காரன் இல்லதான், படிச்சவனும் இல்லதான், ஆனா தனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட சண்டை போடக்கூடாதுன்ற நாகரிகம் தெரிஞ்சவன். ஆட்டுக்குட்டி மாதிரி பாத்துக்க சொன்னா இனி இவளை பாத்துக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நெஜ ஆட்டுக்குட்டியிட போய் பக்கத்துல நின்றுகிட்டு இவன் அழ ஆரம்பிச்சிடுறான். ஜெனி அங்க வந்து பாக்குறா. என் முகத்தை பாரு பாருன்றா. அவன் திரும்பி பார்க்கும்போது கண்ணெல்லாம் அவனுக்கு கலங்கி போயிருக்கு. ஜெனி சொல்றா, எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவன் காலில் ஒரு முள்ளு குத்திருக்கு. அந்த முள்ளை எடுக்கிறா. முள்ளை எடுக்கும் போதே அவன் மனசுல இருக்கிற எல்லா வழியும் சேர்த்தே அவன் எடுத்துடுறா. அந்த முள்ளு குத்தின காலோட அவன் ஓடி போய் அவளுக்காக கடல்ல விழுந்து ஒரு வலம்புரி சங்கம் எடுத்துட்டு வந்து அவ கையில கொடுக்குறான். இந்த சின்னப்பதாசுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கு, கங்கம்மான்னு. என்னை தவிர வேற எந்த பிள்ளைகிட்டையாவது பேசின அவ சங்க உரிச்சு நான் மாலையா போட்டுப்போன்னு சொன்னவ, அவ சின்னப்பதாசை பாக்குறதுக்கு அந்த ஊருக்கு வரா. இதுக்கு மேல என்ன நடக்கும்? 3 நிமிடங்களுக்கு மேல ஷார்ட்ஸ்ல பதிவு செய்ய முடியாததுனால மீதம் இருக்கிற கதையை நான் மெயின் வீடியோல போட்டிருக்கேன். என் பேருக்கு கீழே கடலோர கவிதைகள்னு இருக்குல்ல, அதுல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி மீதி கதையை பாருங்க. நன்றி.